கள்ள சந்தையில் மது விற்பதை தடுக்கவே முடியாது. ஒழிக. நான் ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணுவேனா? அப்ப மூடலைனா கண்டிப்பானா அரசுக்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் மதுபானத்தை விட்டு தள்ளும் ஊழியர் கைது செய்யப்பட வேண்டும். மது யாருனாலும் சரி, காவலர்கள் கண்முன்னே மதுபானம் இருக்கும் கயவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். ஏங்கண்ணா மணி என்னன்னாச்சு? நான் சொல்லிட்டு பண்ணேண்ணா மதுபானம் குடிச்சிங்களா? மணி எத்தனைங்கண்ணா சொல்லுங்கண்ணா, இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. என்ன சரக்கு என்ன ரேட்டில் வாங்கினீங்க? கள்ள சந்தையில் மது இருக்கிறனால இங்கே வந்து லேடிஸ்க்கெல்லாம் ஒரே பிரச்சனைண்ணா. கல்லூரி பெண்களுக்கு இந்த பூக்கடைக்காரமா எல்லா கடைக்கும் வீடியோ எடுத்து வச்சுங்களா? ஆனால் இல்லைண்ணா, கள்ள சந்தையில் மது விற்பது இப்போ வந்து என்ன படிச்சிருக்கீங்க? சரி, கள்ள சந்தையில் மது வாங்கி குடிக்கிறீங்க, இது தவறு இல்லையா? சரிங்கண்ணா. சரி, இவங்க கரெக்டான ரேட்டுக்கு விற்கிறாங்களா? என்ன இல்லை, எல்லா கடையும் மூணு பெருந்தில்ல. ஆனால் அதாண்ணா இப்போ எவ்வளோக்கு விற்கிறாங்க? இது வந்து மதுவிலக்கு போலீஸார் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சுற்றுறதுக்கே 40 லிட்டர் பெட்ரோல் தான் தராங்க, தெரியுங்களா? அவங்க அந்த 40 லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் அலைஞ்சு வந்து உங்களெல்லாம் பிடிப்பாங்க? மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் அவங்களால வரவே முடியும். அதை வந்து காரணம் காட்டி கொண்டு டெய்லி மதுபானங்கள் விற்பது சட்டப்படி தவறுங்கண்ணா.